பைபிள் சவாலின் 158வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 1 முதல் 3 அத்தியாயங்கள் ஆராதனை, ஞானம், ஜெபம் மற்றும் ஸ்தோத்திரத்தின் மூலம் நம்மை தேவனுக்கு நெருக்கமாக அழைக்கிறது. நீதிமான்களின் பாதையும் துன்மார்க்கரின் பாதையும் ஒப்பிடப்பட்டு தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சியடைவதே உண்மையான ஆசீர்வாதம் என்பதை நினைவூட்டுகிறது. தாவீது பயம், துன்பம் மற்றும் எதிர்ப்பின் நேரங்களிலும் தேவனை நம்புகிறார் மற்றும் அவரது மகத்துவத்தை கொண்டாடுகிறார். ஆராதனையிலும் நேர்மையான ஜெபங்களிலும் தேவனுடன் உள்ள ஆழமான உறவை நாம் காண்கிறோம். இந்த பகுதிகள் தேவன் தனது மக்களின் ஜெபங்களை கேட்டு அவர்களை கவனிக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. எந்த சூழ்நிலையிலும் அவரது சந்நிதியில் சமாதானமும் பலமும் நம்பிக்கையும் கிடைக்கும். இன்று ஆராதனை செய்யவும் நம்பிக்கையுடன் அவரில் மகிழவும் தயாரான இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 158 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 1 to 3 introduces songs of worship, wisdom, prayer, and praise that draw our hearts closer to God. These psalms contrast the path of the righteous and the wicked, reminding us that true blessing comes from delighting in God's word. David also expresses trust in God during fear, trouble, and opposition while celebrating His majesty over all creation. Through worship and honest prayer, we see a deep relationship with God built on dependence and faith. The passages remind us that God listens to His people and cares for them personally. No matter our situation, we can find peace, strength, and hope in His presence. Let us begin today with hearts ready to worship, trust, and delight in Him. சங்கீதம் அதிகாரம் 1. Psalms chapter 1. வசனம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். Verse 1. Blessed is the man that walketh not in the counsel of the ungodly, nor standeth in the way of sinners, nor sitteth in the seat of the scornful. வசனம் 2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Verse 2. But his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. வசனம் 3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Verse 3. And he shall be like a tree planted by the rivers of water, that bringeth forth his fruit in his season. His leaf also shall not wither, and whatsoever he doeth shall prosper. வசனம் 4. துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். Verse 4. The ungodly are not so, but are like the chaff which the wind driveth away. வசனம் 5. ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. Verse 5. Therefore the ungodly shall not stand in the judgment, nor sinners in the congregation of the righteous. வசனம் 6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். Verse 6. For the Lord knoweth the way of the righteous, but the way of the ungodly shall perish. சங்கீதம் அதிகாரம் 2. Psalms chapter 2. வசனம் 1. ஜாதிகள் கொந்தளிப்பானேன், ஐனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். Verse 1. Why do the heathen rage, and the people imagine a vain thing? வசனம் 2. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் இராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. Verse 2. The kings of the earth set themselves, and the rulers take counsel together against the Lord, and against his anointed, saying. வசனம் 3. மற்றும் கோட் அவர்கள் கட்டுகளை அறுத்து
அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் மற்றும் கோட் என்கிறார்கள். Verse 3. Let us break their bands asunder and cast away their cords from us. வசனம் 4. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். Verse 4. He that sitteth in the heavens shall laugh, the Lord shall have them in derision. வசனம் 5. அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசுவார், தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். Verse 5. Then shall he speak unto them in his wrath, and vex them in his sore displeasure. வசனம் 6. மற்றும் கோட் நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனில் என்னுடைய இராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் மற்றும் கோட் என்றார். Verse 6. Yet have I set my king upon my holy hill of Zion. வசனம் 7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன், கர்த்தர் என்னை நோக்கி மற்றும் கோட் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். Verse 7. I will declare the decree. The Lord hath said unto me, Thou art my son, this day have I begotten thee. வசனம் 8. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்குச் சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்குச் சொந்தமாகவும் கொடுப்பேன். Verse 8. Ask of me, and I shall give thee the heathen for thine inheritance, and the uttermost parts of the earth for thy possession. வசனம் 9. இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் மற்றும் கோட் என்று சொன்னார். Verse 9. Thou shalt break them with a rod of iron. Thou shalt dash them in pieces like a potter's vessel. வசனம் 10. இப்போதும் இராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். Verse 10. Be wise now therefore, O ye kings, be instructed, ye judges of the earth. வசனம் 11. பயத்துடனே கர்த்தரைச் சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். Verse 11. Serve the Lord with fear, and rejoice with trembling. வசனம் 12. குமாரன் கோபங்கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். Verse 12. Kiss the Son, lest he be angry, and ye perish from the way, when his wrath is kindled but a little. Blessed are all they that put their trust in him. சங்கீதம் அதிகாரம் 3. Psalms chapter 3. வசனம் 1. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். Verse 1. A psalm of David, when he fled from Absalom his son. Lord, how are they increased that trouble me? Many are they that rise up against me. வசனம் 2. தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். சேலா. Verse 2. Many there be which say of my soul, there is no help for him in God. Selah. வசனம் 3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். Verse 3. But thou, O Lord, art a shield for me, my glory, and the lifter up of mine head. வசனம் 4. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு பதிலருளினார். சேலா. Verse 4. I cried unto the Lord with my voice, and he heard me out of his holy hill. Selah. வசனம் 5. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். Verse 5. I laid me down and slept, I awaked, for the Lord sustained me. வசனம் 6.
எனக்கு விரோதமாகச் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். Verse 6 I will not be afraid of 10,000s of people that have set themselves against me round about. வசனம் 7 கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். Verse 7 Arise, O Lord, save me, O my God, for thou hast smitten all mine enemies. Upon the cheekbone thou hast broken the teeth of the ungodly. வசனம் 8 இரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சேலா. Verse 8 Salvation belongeth unto the Lord, thy blessing is upon thy people. Selah. பைபிள் சவாலின் 158வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஆராதனை, ஜெபம் மற்றும் தேவனில் நம்பிக்கை நமது வாழ்க்கைக்கு பலத்தையும் நிலைத்தன்மையையும் தருகிறது என்பதை கற்றோம். தாவீதின் வார்த்தைகள் நமது எல்லா உணர்வுகளையும் பயங்களையும் சந்தோஷங்களையும் தேவனிடம் நேர்மையாக கொண்டு வரலாம் என்பதை நினைவூட்டுகிறது. எல்லா காலங்களிலும் அவர் நமது அடைக்கலமும் பாதுகாப்பும் சமாதானத்தின் மூலமும் ஆவார். அவரது வார்த்தையில் மகிழ்ந்து அவருடனான உறவில் மேலும் ஆழமாக வளர்வோம். அவரது சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நாளும் நமது இதயத்தை மெதுவாக மாற்றுகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடன் நெருக்கமாக நடக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று எந்த சங்கீதம் அல்லது வசனம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 158 of our Bible challenge is complete. Today we learned that worship, prayer, and trust in God brings strength and stability to our lives. David's words remind us that we can bring every emotion, fear, and joy before God honestly. He is our refuge, protector, and source of peace in every season. Let us continue to delight in His word and grow deeper in our relationship with Him. Every day spent in His presence changes our hearts little by little. Each day is another opportunity to walk closely with God. Which psalm or verse spoke most strongly to your heart today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.